ஒன் பீஸ் சாப்டர் 1132 ஒரு 3 வீக் பிரேக் அப்புறமா ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த சாப்டர் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த சாப்டர் நீங்கள் இன்னும் படிக்கலனா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்க. அங்கே இந்த சாப்டர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு அனலைசிஸ் வீடியோ. ஸோ இந்த அனலைசிஸில் நிறைய ரெஃபரன்ஸ் அண்ட் சின்ன தியரிஸ் அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஸ்பெகுலேஷன், தென் ஒரு பர்டிகுலர் சீன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வருது அப்படின்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வாய்ஸில் வந்து லைட்டாக சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா இப்போ நான் காலைல எழுந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தூங்கி எழுந்ததுனால அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மழை வரதுனால அந்த சவுண்டு ரெக்கார்ட் பண்ணும்போது கேட்கும். அதனால தான் நான் இப்போயே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மிடில் எங்கேயாவது ரெயின் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனவே இந்த சாப்டருடைய அனலைசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாப்டருடைய ஒரு சின்ன சம்மரி பார்த்துடலாம். இந்த சாப்டரில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் மறுபடியும் ரீயூனைட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ரீயூனைட் ஆன பிளேஸ் வந்து எல்பா வில்லேஜ் தான். அங்கே தான் அவங்க ரீயூனைட் ஆகியிருப்பாங்க. இவங்க கூட நம்ம ஹஜ்ருதீன் பைரட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவருமே இந்த சாப்டர்ல இருந்தாரு. பட் இந்த வீடியோல அவரை பத்தி நான் பேசியிருக்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம லூஃபி லோக்கிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த எல்பா வந்து 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 3 பார்ட் வந்து சன், ஹெவன், அண்டர்வேர்ல்ட். இந்த 3 பார்ட் பத்தி இந்த வீடியோல பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த சாப்டர்ல ஒரு புது மெக்கானிசம் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா சன் ஸ்டோன்ஸ். இதை பத்தி நான் இந்த வீடியோலயும் பேசியிருக்கேன். ஸோ சம்மரி முடிஞ்சாச்சு. இப்போ அனலைசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சாப்டரில் மறுபடியும் நம்ம ஷாங்க்ஸ் அப்பியர் ஆகியிருக்காரு. நம்ம எச்சிரோவோட 1998ல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்க்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக மாங்காவில் அப்பியர் ஆகினா ஒன் பீஸ் ஃபைனல் சாகாவில் என்டர் ஆக போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் நம்ம இப்போ ஃபைனல் சாகாவில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சாப்டரில் ஷாங்க்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோலன்ற ஒரு சின்ன பையன் கிட்ட லூஃபியோட நேம் மறந்துடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த சாப்டரில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர் தான் கோலன். அந்த கேரக்டர் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒன் பீஸோட ஒவ்வொரு ஆர்க்லையுமே ஒரு சின்ன சைல்டு காமிப்பாங்க. அந்த சின்ன சைல்டு அந்த ஆர்க்ல நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கோலன் இந்த ஆர்க்ல நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அது எப்படி பண்ண போறாருன்னு தெரியல, பட் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல ரெயின்போவை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ரெயின்போவை சன்ஸ்டோன் பெயிண்டர் மூலியமா கிரியேட் பண்ணதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே சாப்டர்ல அந்த ரெயின்போ கூட அந்த ஐலாண்ட் கிளவுட்ஸையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளவுட்ஸ் கூட இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இது வந்து 1982ல வந்த ஒரு அனிமையோட பவர் சோர்ஸ்க்கு சிமிலரா இருக்கு. அந்த அனிமே தான் மிஸ்டீரியஸ் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு. இந்த அனிமே பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ரெயின்போலாம் கிராஸ் பண்றதுக்கு தான் அப்படின்னு நம்ம டாரியன் பிராகி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெயின்போஸ்லாம் ஒன் பீஸ்ல நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெயின்போஸ் எல்லாம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கூட கிரியேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த பேனல் பாருங்க, செம்ம அமேசிங்காக இருந்தது. அண்ட் இதே பேனல்ல ராபின் பானியை சேஃபா பார்த்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் எனக்கு பானி பார்க்கும்போது ராபினுடைய எங்கேஜ் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த டைம்ல ராபினுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பானிக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. பட் குமாவை மட்டும் இன்னும் காமிக்கல. ஸோ அவருடைய சிச்சுவேஷன் காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 சாப்டர்ல அவர் அப்பியர் ஆவாருன்னு தோணுது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாரும் எல்பாஃப்ல லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க எல்பாஃபை சுத்தி பார்க்கும்போது கூமா மட்டும் அந்த ஷிப்ல என்ன பண்ண போறாரு தனியா, அதனால அவரையுமே காமிக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் கூமாக்கும் நம்ம லூஃபிக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்மளால டிராகன் பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். எனவே நமக்கு இந்த எல்பாஃப் உடைய 3 பார்ட் பத்தி தெரிய வந்தது இந்த சாப்டர்ல. ஃபர்ஸ்ட் அண்டர் வேர்ல்ட், அங்கதான் நம்ம லோக்கி இருக்காரு. அண்ட் டாப்ல இருக்கிறது ஹெவன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அண்டர் வேர்ல்டுக்கும் ஹெவனுக்கும் மிடில் இருக்கிறது தான் இந்த சன் வேர்ல்டு. நம்ம ஏற்கனவே அண்டர் வேர்ல்டு பார்த்தாச்சு. இந்த சாப்டர்ல நம்ம சன் வேர்ல்டையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹெவன் வேர்ல்டு தான் பார்க்கணும். அண்ட் ஃபைனலா இந்த சாப்டர்ல எல்பா வில்லேஜை பார்த்தோம். அண்ட் இந்த எல்பா வில்லேஜ் உடைய ஆர்கிடெக்சர்லாம் பார்க்க ஸ்கைபி ஆர்கிடெக்சரோட கொஞ்சம் சிமிலரா இருக்கு. அண்ட் ஃபைனலா இந்த வில்லேஜ் காமிக்கும் போது செப்பரேட் ஆன ஸ்ட்ரா ஹேட்ஸ் மறுபடியும் ரீயூனைட் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த சாப்டர்ல கெர்டு காமிச்சிருப்பாங்க. இந்த கெர்டு கேரக்டர் பார்க்கும்போது நாமியோட ஃபர்ஸ்ட் டிசைன் தான் ஞாபகம் வருது. அதாவது என்னன்னா, நம்ம எச்சிரோவோட நாமியை ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணும்போது நாமியை ஒரு வெப்பனோட கிரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த ஆர்ட் தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் நம்ம எச்சிரோவோட கெர்டையும் காமிச்சிருக்காரு. அண்ட் கெர்டு வந்து லூஃபியை கையில எடுத்து வச்சுட்டு நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரியான ஒரு சீன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எஸ் ஃபிஷ்மன் ஐலாண்ட்ல நம்ம சிரஹோஷி லூஃபியை ஃபர்ஸ்டா மீட் பண்ணும்போது இப்படிதான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ இந்த எல்பாஃபோடைய 3 பார்ட் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹெவன், சன், அண்டர் வேர்ல்டு. இந்த 3 பார்ட்டுமே 3 ரியலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கைடோ இருக்காரு இல்லையா, அவருடைய ஒரு அட்டாக் நேம் பார்த்தீங்கன்னா கான்குரர் ஆஃப் 3 ரியலம்ஸ். அண்ட் இங்க எல்பாஃப்ல 3 ரியலம்ஸ் அப்பியர் ஆகியிருக்கு. விச் மீன்ஸ் நம்ம ஓடா இதை பத்தி ஏற்கனவே ஃபோர் ஷேடோ பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஜோரோ இந்த 3 ரியலம்ஸ்லயும் கான்கர் பண்ண சான்ஸ் இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜோரோ கிட்ட இருக்கிற அந்த 3 ஸ்வாட் வச்சு தான். ஸோ இந்த என்மா ஸ்வாட் வந்து அண்டர் வேர்ல்டு மீன் பண்ணும். அண்ட் இந்த சண்டாய் கிட்டச்சோ இது சன் வேர்ல்டு மீன் பண்ணது எப்படின்னா, சண்டாயில சன்னுன்ற ஒரு வேர்டு இருக்கு, அதனால தான் அது அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்டா இந்த வாடோ இச்சிமாஞ்சி இது ஹெவனை மீன் பண்ணுது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்க இந்த பேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த என்மா ஸ்வாட் இருக்கு இல்லையா, இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இது கூட அமேனோ ஹபாகிரி அப்படின்ற ஒரு ஸ்வாட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்மா எர்த்ல இருந்து ஹெல்லுடைய பாட்டம் வரைக்கும் கட் பண்ணும்
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அமினோ ஹபாகிரி ஸ்வாட் இருக்கு இல்லையா, இது வந்து ஹெவனை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெவன் வேர்ல்டு இந்த சாப்டர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால இதை நான் சொல்றேன். ஆனா இந்த ஹெவன் ரியலம் பத்தி பேசும்போது இது எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் காமிச்சது கிடையாது. மேபி இந்த ஹெவன் ரியலம் பார்க்க ஸ்கைப்பியா மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்கைப்பியா ஐலாண்டுக்கு என்டர் ஆக இன்னொரு வே இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஹெவன் ரியலம்க்கு என்டர் ஆக இன்னொரு வே இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த எல்பாஃப்ன்றது பாத்தீங்கன்னா எக்ட்ராசில் ட்ரீ. இந்த ட்ரீ தான் 3 ரியலம்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த எக்ட்ராசில் ட்ரீல 9 ரியலம்ஸ் இருக்கிறதா மித்தாலஜில இருக்கு. அதுல இருந்து 3 ரியலம்ஸ் மட்டும் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் இந்த சாப்டர்ல ரெயின்போ அப்பியர் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெயின்போ வந்து நார்த் மித்தாலஜில இருக்கிற பைஃபாரஸ்ட்ன்ற ஒரு கான்செப்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரெயின்போவை சன்ஸ்டோன்ஸால பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ரியல் வேர்ல்டுலயும் ஒரு ஸ்டோன் இருக்கு, ரெயின்போ லாட்டிஸ் சன்ஸ்டோன். இந்த ஒரு ஸ்டோன் நம்ம ரியல் வேர்ல்டுலயும் இருக்கு. அண்ட் இந்த சன்ஸ்டோன்ஸ்லாம் வைக்கிங்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. வைக்கிங்ஸ் வந்து இந்த ஸ்டோனை நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்பா ஃபார்க்கே வைக்கிங்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய ட்ரெடிஷன், ட்ரெஸ், அதே மாதிரி அவங்களுடைய வெப்பன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வைக்கிங்ஸை ரெஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி ரெயின்போவை பெயிண்ட் பண்ணது ஆல்ரெடி ஒரு ஒன் பீஸ் கவர் ஸ்டோரியில இருந்திருக்கு. அது என்னன்னா மிஸ் கோல்டன் வீக் இருக்காங்கல்ல, இவங்க ஸ்கைல ரெயின்போவை பெயிண்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். அதே மாதிரி இன்னொரு ஒரு ரெஃபரன்ஸும் இருக்கு. நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ், ஜெயன்ஸ் இவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் அந்த ரெயின்போ மேல ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி மேரியோ கேம்ல மேரியோ ரெயின்போ ரோட்ல ரைட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல இன்னொரு ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்தது. அது என்னன்னா நம்ம லூஃபி லோக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணது. ஸோ நம்ம லூஃபி வந்து லோக்கியை பார்த்துன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்ம லூஃபி லோக்கியை ஷாங்க்ஸோட இன்ஃபர்மேஷனுக்காக ரிலீஸ் பண்ண போறாரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நெக்ஸ்ட் அந்த சாப்டர்ல ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் அப்பியர் ஆயிருந்தாரு. அதுவும் ஒரு ஹேட்டோட அப்பியர் ஆகியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் தான் ஸ்டார்டிங்ல எல்பாஃப்ல நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கேரக்டர். இந்த கேரக்டர் பார்க்க நம்ம குரோக்கஸ் கூட ஒரு கேரக்டர் பேசிட்டு இருப்பாரு, அந்த கேரக்டர் மாதிரி இருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு ஐடியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த மிஸ்டீரியஸ் பர்சனுக்கு ஸ்பைக்கி ஹேர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா இது வந்து ஸ்காப்பர் கபனா தான் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அவருக்குமே ஸ்பைக்கி ஹேர் இருக்கு. இதை பத்தி உங்களோட தாட் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சாப்டர்ல லூயிஸ் அர்னாட் அவருடைய கோட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இந்த சாப்டர்ல அப்பியர் ஆயிருந்தது. ஸோ இவரை பத்தி நம்ம லாஸ்டா லிட்டில் கார்டன்ல தான் பார்த்தோம். அண்ட் இவருடைய கோட் இந்த சாப்டர்ல என்னவா இருந்ததுன்னா டோன்ட் லிங்கர் ஃபார் டூ லாங் இன் எல்பாஃப். இந்த கோட் தான் இந்த சாப்டர்ல அப்பியர் ஆகியிருந்தது. ஸோ இவரை நம்ம லாஸ்டா லிட்டில் கார்டன்ல பார்த்தோம். சாப்டர் 115ல இவரை பார்த்தோம். இந்த சாப்டருமே ஒரு கோட்டோட தான் எண்ட் ஆகியிருக்கும். அண்ட் சாப்டர் 1132 இதுவுமே இவரோட கோட்டால தான் எண்ட் ஆகியிருக்கு. நாளைக்கு இந்த லூயிஸ் அர்னாட் பேஸ் பண்ண ஒரு தியரியை நான் அப்லோட் பண்றேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா இந்த சாப்டர்ல அப்பியர் ஆன இந்த மிஸ்டீரியஸ் பர்சன் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அது ஸ்காப்பர் கபனா இல்லாம ஷிக்கியா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த அனலைசிஸ் எல்லாமே முடியுது. நாளைக்கு லூயிஸ் அர்னாட் பத்தி தியரி வரும். அண்ட் அதுக்கடுத்து ஒரு புது கண்டென்ட் பிளான் பண்ணியிருக்கேன், குட்டி தியரிஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட். ஸோ இந்த கண்டென்ட்ல உங்களால என்ன பார்க்க முடியும்னா நிறைய குட்டி தியரிஸை பார்க்க முடியும். அண்ட் நீங்க கமெண்ட் பண்ற தியரிஸும் அந்த வீடியோல அப்பியர் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ வீக்லி ட்வைஸ் அப்படி இல்லைனா ஒன்ஸ் அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.